श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन. எம்பெருமானுடைய பரிபூர்ணமான கிருபையினாலும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே நற்பயன்களை பெற வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் திவ்ய பிரபந்தாதிகளையும் வேதங்களையும் அனுசரித்து பற்பல தோத்திரங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரியான தோத்திரங்களிலே பலன் தரும் துதிகளாக சொல்லக்கூடியது இந்த சுதர்சன சதகம் என்பதாக இருக்கக்கூடிய 100 தோத்திரங்கள். அதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன்களை நாம் பெற்று உய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே குருநாராயண ஜீயர் சுவாமி சுதர்சன பகவானிடம் பிரார்த்திக்கிறார். அதுபோல் பிரார்த்திக்கும் பொழுது இன்றைய பிரார்த்தனை எந்த மாதிரியாக வேண்டுதல் எப்படி இருக்கு என்று கேட்டாக்க, இந்த ஜீவகோட்டிகள் இந்த தோத்திரத்தை சொல்லுவதனால இல்லது இதை கேட்பதனால இவர்களுக்கு பாக்கியம் நல்ல விதமாக கொடுக்க வேண்டும். ஹேதிராஜனே, இவர்களது குடும்பத்திற்கும் நீர் நல்ல விதமாக பாக்கியங்களை அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாராம். அப்போ ஜ்வாலா கல்லோலமாலா நிபிட பரிசராம் நேமி வேலாம் ததானே பூர்வேண கிராந்த மத்தியே புவன ஹைமைர் போஜனா புருஷேண பிரஸ்பூர்யத் பிராஜ்யரத்னே ரதபத ஜலதா வேதமான ஸ்புலிங்கைஹ பத்ரம் வோ வித்ருமாணம் ஸ்ரீயமரவிதிர்விஸ்திருணானா விதத்தாம் ஜ்வாலா கல்லோலமாலா நிபிட பரிசராம் என்று இங்கே ஒரு பதத்தை சொல்லுகிறார். இங்கே ஜுவாலைகளாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், அதுதான் சுதர்சன பகவானுக்கு என்ன என்று கேட்டாக்க சுதர்சன மகாஜ்வாலா என்றுதான் அவருடைய பிரார்த்தனை. ஜுவாலைகளிலேயே ஒளிகளுக்கே ஒளியை கொடுக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் இந்த சுதர்சன பகவான் தான். அவர் ஒளிகளுக்கே ஒளியை எப்படி கொடுக்கிறாரோ அதைப்போல் இந்த தோத்திரங்களை சொல்லுபவர்களுடைய இல்லத்திலே, ஹே சக்கரத்தாழ்வார், நீர் என்ன பண்ண வேண்டும் தெரியுமோ, இவர்களுக்கெல்லாம் குடும்பத்திற்கு சகல க்ஷேமங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரியதான பிரார்த்தனை என்று சொல்கிறார். குடும்பத்திற்கு கொடுப்பது என்பது ஆழி என்னும் சமுத்திரத்தில் கிளறுகின்ற தீப்பொறிகளால் பவழமான காந்தியையும் உங்களுக்கு நல்ல விதமான க்ஷேமத்தையும் அளிக்கட்டும், சகலவிதமான நல்பாக்கியங்களையும் அளிக்கட்டும் என்றுதான் இங்கே ஒவ்வொரு பதமாக எடுத்து எடுத்து நம்முடைய பெரியவர்கள் வியாக்கியானம் செய்யும் பொழுது இவர்களுக்கு மாத்திரமல்ல, இவர்களை சார்ந்தவர்களும் நல்ல விதமான பாக்கியத்தை பெறுவார்கள், பெற வேண்டும் என்பதைத்தான் இங்கே சுதர்சன பகவானிடம் பிரார்த்திக்கிறாராம். ஜ்வாலா கல்லோலமாலா, கல்லோலம் என்று சொன்னால் அலைகள் என்று பெயர். அந்த அலைகள் எப்படி மீண்டும் மீண்டும் வந்து போய் வந்து இப்படி இருக்கிறதோ அதைப்போல் இந்த தோத்திரத்தை சொல்லுபவர்களுக்கெல்லாம் போய் வரக்கூடாது, நிலையான பாக்கியத்தை கொடுப்பீராக என்று பிரார்த்திக்கிறார். இல்லை, ஜ்வாலா கல்லோலமாலா நிபிட பரிசராம் நேமி வேலாம் ததானே பூர்வேண கிராந்த மத்தியே புவனமயஹ விர்போஜனா புருஷேண பிரஸ்பூர்யத் பிராஜ்யரத்னே ரதபஜத ஜலதா வேதமான ஸ்புலிங்கைஹ பத்ரம் வோ வித்ருமாணாம் ஸ்ரீயமரவிதிர்விஸ்திருணானா விதத்தாம். விதத்தாம் என்பதான ஒரு தாத்துவை கொடுத்து இங்கே இவர்களுக்கு இவர்களது குடும்பத்திற்கும் நற்பயன்களை ஒரு காலம் குறைவில்லாமல் சுதர்சன பகவான் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நாமும் இந்த தோத்திரத்தை சொல்லி அனுதினமும் சகலவிதமான நல்பாக்கியங்களை பெறுவோமாக. ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.